ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். வேதியரின் தேகத் தூய்மை. தொடர்ச்சி. லோகக்ஷேமத்திற்காக மந்திரங்களை அபியசிக்க வேண்டும் என்பதற்காகவேதான் செலவு பண்ணி உபநயனம் முதலியவைகளை செய்து கொள்ளுவது. வேத மந்திரங்களை ரட்சிப்பதாகவே, அதன் மூலம் சகல ஜீவ ஜந்துக்களையும் ரட்சிப்பதற்காகவே தேகத்தை வைத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சௌகரியமான தொழில் பண்ணுகிறார்களே, பணம் சம்பாதிக்கிறார்களே, ஏன் நாம் செய்யக்கூடாது என்று பிராமணன் நினைக்கக்கூடாது. தன்னுடைய கடமையை நன்றாக செய்துவிட்டு பிறகுதான் ஜீவனோபாயத்தை நினைக்க வேண்டும். முன்பு இவன் பிராமண தர்மங்களை செய்தாலே போதுமென்று ராஜாவும் சமூகமும் இவனுக்கு மானியம் சம்பாவனை செய்து வாழ வசதி தந்தார்கள். இப்போது நிலைமை மாறிவிட்டதால் பணத்துக்கும் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியதுதான். ஆனால் நிரம்ப பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்படக்கூடாது. இதற்காக அனாச்சார வழிகளில் பிரவேசிக்கக்கூடாது. பிராமணர்களுக்கு தரித்திர நிலை வேண்டியதுதான். இன்பங்களை தேடாமல் காய காய கிடந்தால்தான் இவனுக்கு ஞான பிரகாசம் உண்டாகும். அதனால் லோகம் வாழும். கண்ட தேசங்களுக்குச் சென்று ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் இவனுக்கு வேண்டாம். அப்படி சம்பாதிக்காவிட்டால் ஒன்றும் முடியாது என்பது இல்லை. லோகத்தில் மந்திர சக்தியை காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பது முதல் கடமை. சம்பாதிப்பது செகண்டரி, இரண்டாவதுதான். மந்திர சக்தி என்ற அக்னியை இவன் காப்பாற்றிக் கொண்டு வந்தால் அது எல்லோருக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கும். லோகத்தில் எவருக்கு கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்திக்கும் சக்தி பிராமணனுக்கு மந்திர சக்தியின் மூலம் இருக்க வேண்டும். யாராவது கஷ்டகாலத்தில் வந்து பிரார்த்தித்தால், நீ பண்ணுவதைத்தான் நானும் பண்ணுகிறேன், உனக்கு இருக்கிற சக்திதான் எனக்கும் இருக்கிறது என்று ஒரு பிராமணன் சொன்னால் அவனுடைய ஜென்மா வீண். மந்திர சக்தியாகிய அக்னி இப்பொழுது பெரும்பாலும் அணைந்திருக்கிறது. பிராமண தேகம் விகாரமாகிவிட்டது. அதில் அசுத்தமான பதார்த்தங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் ஒரு பொறி மட்டும் அணையாமல் இருக்கிறது. அதை விருத்தி பண்ண வேண்டும். அப்படி செய்தால் எப்பொழுதாவது பற்றி கொள்ளும். அந்த நெருப்பு பொறிதான் காயத்ரி. அது பரம்பரையாக வந்திருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.